ஹலோ பட்டூஸ், ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தே தீரணும். படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டு செம ட்விஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எண்டு கார்டில் கூட ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னா அது இந்த படம் தான். இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. நண்பா, இந்த படத்தோட கதையை கேட்கணும் போல இருக்குது, முடிஞ்சால் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஃபேவரட் மூவி எது வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோவும் போட்டுடலாம். படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம ஹீரோ ஓடி வந்து வேணாண்டா விட்டுருங்கன்னு சொல்லும்போது ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அங்கே ஒரு பொண்ணை அப்படியே அவர் கண்ணு முன்னாடியே உயிரோடு எரிக்கிறாங்க. அப்படியே மிரண்டு போய் இவர் எந்திரிக்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, உனக்கு இந்த வேலை செட் ஆகாது, உன்னோட வேலையில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு உன்னை இன்னும் நாளுக்கு நாள் பிரச்சனையை அதிகமாக்கிட்டே போகுது, தயவு செய்து இந்த போலீஸ் வேலையை விட்டுரு அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை கண்டிப்பாக என்னால் முடியாது, இது இல்லாமல் என்னால் வாழவும் முடியாது அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நம்ம படத்தோட ஹீரோ பேர் விக்ரம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் சீனுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டீமே ஒரு காட்டுக்குள்ளே 6 மணி நேரமாக அங்கே டெட் பாடியை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே கிடைக்கல. அப்படின்னா அங்கே சுற்றி இருக்க 3 காட்டுச்செடியை பிடிங்கிட்டு வந்து இந்த 3 காட்டுச்செடியும் ஒரே இடத்துல இருக்காங்கிறத மட்டும் எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னா, இவன் என்னடா பைத்தியக்காரனாக இருக்கான், பணத்தை தேட சொன்னால் காட்டுச்செடி இவன் தேட சொல்கிறான் அப்படின்னு அங்கே இருக்க போலீஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகி கண்டுபிடிச்சா இந்த இடத்துல தோண்டிப்பார் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே தோண்டி பார்த்தா அந்த டெட் பாடி அங்கே கிடச்சிருது. அவரோட ஃப்ரெண்டு கிளம்பி போகும்போது கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இது 3மே காட்டுச்செடிகள், இந்த காட்டுச்செடிகள் வேறு வேறு இடத்துல தான் வளர்ந்துருக்கும், ஆனால் இதை தோண்டி அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இது 3மே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வளர்ந்துடும், அதனால் இது 3 இருக்கிற இடம் தான் ரீசெண்டாக தோண்டின இடம் அப்படின்னு சொல்லுவார். மிரட்டி விட்டாங்க ஃபஸ்ட்டு சீன்லேயே. அதை விட அடுத்த ஒரு க்ரைம் சீனுக்கு அவரோட பாஸு போக சொல்லுவார். அங்கே ஷைலஷ் இருப்பான், அவன்கிட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புனா அந்த க்ரைம் சீனுக்கு போகிறாரு. அங்கே ஷைலஷ் இவரை பார்த்த உடனே, உன்னை யார் இங்கே வர சொன்னானா, பாஸ் தான் வர சொன்னாருன்னா கரெக்டாக ஃபோன் அடித்து சொல்கிறாரு, அவன் எங்கள் ஹெல்ப்புக்கு வந்திருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் க்ரைம் சீனை பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம விக்ரமும் அவரோட ஃப்ரெண்டு ரோஹித்தும் உள்ளே போய் பார்த்துட்ருக்காங்க. விக்ரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தால் அங்கே இருக்க ஷைலஷ் சொல்கிறாரு, ரோஹித் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, முன்னாடி வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்குவாங்க, டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல, அதனால் இங்கே பாரு கிளியராக வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கண்ணை வச்சு சூசைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு காமிச்சோம்னா, அந்த வீடியோவில் என் சாவுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம விக்ரம் கேட்குறாரு, ஷைலஷ் நீ என்ன அவ்வளோ பெரிய முட்டாளாவா இந்த வேலையில் சேர்ந்துருக்க அப்படின்னா, அவர் அப்படியே மிரண்டு போய் பார்க்குறாரு. இந்த வீடியோ அவர் தான் எடுத்துட்டு சூசைட் பண்ணியிருக்காருன்னா மறுபடியும் இந்த வீடியோவை ஆஃப் பண்ணது யாரு? அப்போ கண்டிப்பாக இங்கே இன்னொருத்தர் இருந்திருக்கான்ல, அவன் இந்த ஜன்னல் வழியாக தான் தப்பிச்சு போயிருக்கான். இந்த வீட்டில் ரீசெண்டாக ஜன்னல் இதெல்லாம் மாற்றி வேலை பார்த்தது யாருன்னு சொல்லிப்படி அவன் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்கே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு நேகாவை பார்க்க வந்திருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டீமில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த பிளட் ப்ரெஷர் உனக்கு அதிகமாகிட்டே போகுது, நீ கண்டிப்பாக லீவ் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா நீ என்னை மறந்துடு அப்படின்னு கோவமாக திட்டணும்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸு விஸ்வாசார்ட்ட வந்து, சார் எனக்கு ஒரு 6 months லீவ் வேணும், ஆனால் எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் நான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன், உடனே நான் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன் எமர்ஜென்சினா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, சரி ஓகே நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரீத்தி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்பே அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே பாய் சொல்லிட்டு கிளம்பி டோல்கேட்டை தாண்டி கரெக்டாக வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு ஃபோனை தேடி பார்த்தா ஃபோனை வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வந்து மறுபடியும் திரும்பி வளைஞ்சு ரிட்டர்ன் போகிறாங்க. ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பைபாஸில் அவங்களோட வண்டி ரிப்பேர் ஆயிடுது. அங்கே ஒரு போலீஸ் ஜீப்பு கிராஸ் ஆகுது. அதில் இறங்கி வர்றவர் இப்ராஹிம்ங்கிற நம்ம இன்ஸ்பெக்டர். இறங்கி வந்தோன்னே, என்னம்மா இங்கே ரோட்டில் தனியாக நிற்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டால், சார் இப்படி வண்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு, வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை சார் என் ஃபோன் வீட்டில் இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு தான் போனேன்னொன்னே அவர், சரி வாங்க என்னோடய ஜீப்லேயே நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டோம்னா, இல்லை சார் போலீஸ் ஜீப்பில் வேண்டாம் அப்படின்னோடனே, சரி ஓகே என்னோடய ஃபோன் தனி, நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் அடிங்கன்னா ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. பேசினோடனே ஓகேம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவர் நேராக பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பார். அங்கே ஸ்டேஷனில் போய் ஒரு ஃபைலை கொடுத்தோம்னா, நான் சொன்ன ஃபைல் என்ன, நீங்கள் கொண்டு வந்திருக்க ஃபைல் என்ன, ஃபைலை மாற்றி எடுத்துட்டீங்க, போய் மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்றாங்க. கிராஸ் பண்ணி போகும்போதே அந்த வண்டி நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ப்ளூ கலர் கார் நிற்கிது.
அந்த ப்ளூ கலர் கார்கிட்ட நம்ம பிரீத்தி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆப்போசிட் சைடில் கிராஸ் ஆகி போகிறவர் மறுபடியும் கரெக்டான ஃபைல் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பிரீத்தியோட கார் பக்கத்தில் இன்னொரு கார் நிற்கிது. அந்த காருக்கு பக்கத்தில் அவங்களோட அப்பா நின்றுட்டு இருந்தா, என்ன நீங்கள் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. இல்லைங்க, என் பொண்ணு இங்கேருந்து இப்போ ஃபோன் அடிச்சா, ஆனால் இப்போ காணோம் அப்படின்னு கேட்டோம்னா, என் ஃபோனில் இருந்தால் ஃபோன் அடித்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஃப்ரெண்டோட தான் எங்கேயாவது போயிருப்பாங்க, நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் பாருங்கள், வரலேன்னு சொன்னோம்னா என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ராஹிம் மறுபடியும் கிளம்பி போயிடுறாரு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வராங்க. வந்துட்டு பயந்து போய் இன்ன வரைக்கும் என் பொண்ணு வரல, என் ஃபோனு கடைசியாக உங்கள் ஃபோன்லேருந்து தான் பேசினா, நீங்கள் தான் அவளை கடைசியாக பார்த்துருக்கீங்க, அது எப்படி நீங்கள் ரோட்டில் தனியாக விட்டுட்டு போகலாம் அப்படின்னு இங்கே கோவப்பட்டா, சார் என்னைய பார்த்தா எப்படி இருக்குது, உங்கள் பொண்ணை நான் வர சொன்னேன், அவங்க தான் என்னால் போலீஸ் ஜீப்பில் வர முடியாதுன்னாங்க, உங்கள் பொண்ணுக்கு மட்டும் நான் வாட்ச்மேன் கிடையாது, இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, விசாரிக்க சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, கரெக்டாக சாயங்காலம் விஸ்வாஸ் சாரே அங்கே டேரெக்டாக வந்திருக்காரு. வந்துட்டு இவரை பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டுட்டு, அந்த பொண்ணை கடைசியாக பார்த்ததே நீ தான், ஓ ஃபோன்லேருந்து தான் பேசியிருக்காங்க, அவங்க இத்தனைக்கு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட நீ அவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்க, உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த கேஸ் விஷயமா என்கொயரிக்கு எப்போ கூப்பிட்டாலும் சரி நீ வந்தே தீரணும்னு அவரை மிரட்டி அங்கேருந்து அனுப்பி விட்றாரு. இந்த அப்பா மட்டும் நீங்கள் கவலையப்படாதீங்க, என்னோட பெஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்கிறேன், கூடிய சீக்கிரம் உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயம் நடந்து 2 வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோக்கு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு நேகா மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே டேரெக்டாக நம்ம விஸ்வாசாட்ட வந்து, சார் ஏன் சார் என்கிட்ட உடனே ஃபோன் அடித்து சொல்லலை, இந்த கேஸை யார் சார் டீல் பண்ணுறா அப்படின்னு கேட்டால், அதை நம்ம அபிலாஷ் தான் டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபிலாஷ் உள்ள வராரு. இந்த கேஸை ஒன்ட்ட ஒப்படைக்கணும்லாம் நீ கேட்காத, ஏன்னா இந்த கேஸில் முக்கியமான சஸ்பெக்டே நீ தான், ஏன்னா நீ லீவ் போட்டு போகிறதுக்கு முன்னாடி நேகாட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்க, சம்மந்தமே இல்லாமல் 6 மாதம் லீவ் போட்டுட்டு கிராமத்துக்கு போயிருக்க, அதே சமயம் தான் நேகா மிஸ் ஆகிருக்காங்க, நீயே சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் தான் இருக்க, அதனால் ஜாக்கிரதையார், ஏன் கேஸ்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாத அப்படின்னு சொன்னோம்னா நம்ம விஸ்வாசாட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ படலையோ கண்டிப்பாக நான் நேகா கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணியே தீர்வேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு ரோஹித்துக்கு ஃபோன் அடிக்கிறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லைடா எனக்கு முதல் நாள் கொண்டு நேகா பேசினா ரொம்ப கேஷுவலாக தானே ஈவினிங் பேசினா, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் புரியலை அப்படின்னு சொன்ன உடனே நான் யாருக்கும் தெரியாமல் நேகா வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு உள்ளே போய் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரோஹித்திட்ட வந்து சொல்கிறாரு, அன்னைக்கு யூஸ்வலாக தான் வீட்டுக்கு வந்திருக்கா, உள்ளுக்குள்ளேயே ஃபோர்ஸாக யாரும் என்ட்ரான மாதிரி இல்லை, ஆனால் சம்திங் ஏதோ அன்றைக்கி நைட் நடந்திருக்கு, உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு அக்தர் ஸ்மெல் வந்துச்சு, அது கண்டிப்பாக அவள் யூஸ் பண்ணுறது கிடையாது, வேற ஒரு ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நேராக ஃபாரன்சிக் டீமுக்கு வந்து கடைசியாக நேகா டீல் பண்ண கேஸ் ஃபுல்லாகவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயில் எடுத்து செக் பண்ணால் அதில் நம்ம பிரீத்தியோட கேஸும் இருக்குது. பிரீத்தி மிஸ் ஆனது தான் கடைசியாக இப்போ பார்த்த கேஸ்னால், அப்போ சம்திங் பிரீத்தி கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு பிரீத்தி கேஸை யார் டீல் பண்ணுறான்னு அங்கே போய் அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. இது என்னாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, கடைசியாக இப்படி பைபாஸில் பார்த்துருக்காங்க, ஒரு ப்ளூ கலர் கார் வந்துச்சு அப்படின்னு மட்டும் தான் இப்ராஹிம் சொல்கிறாரு. ஆனால் அந்த ப்ளூ கலர் கார் எந்த சிசிடிவிலையுமே ரெக்கார்ட் ஆகலை, இன்னும் அவுட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன், ஆனால் எங்கே போனாங்க என்ன செஞ்சாங்கன்னு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல, அங்கனக்குள்ளே ஒரே ஒரு நீடில் மட்டும் தான் கிடச்சிச்சு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரீத்தியோட பிளட்டோ டிஎன்ஏவோ எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே நேராக இங்கே விஸ்வாசாரை பார்க்க வராரு. சார் பிரீத்தி கேஸை எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்க வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, நீ அந்த கேஸ் எடுக்கிறேன்னா சந்தோஷப்படுற ஆளையும் நான் தான், நீ வந்து சீனிட்ட பேசிட்டு இந்த கேஸை நீ டேக் ஓவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நம்ம ரோஹித்தை வழக்கம் போல் ஜாயிண்ட் எடுத்துக்கிறாரு. ரோஹித்தை கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, டாப் டு பாட்டம் இன் அண்ட் அவுட் எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் இப்ராஹிம் தான் போய் பார்க்குறாரு. அவர் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் டீ குடிச்சிட்டு இருந்தோம்னா டேரெக்டாக அங்கேயே போயிட்டு உங்களை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும் இந்த கேஸ் விஷயமா, கிளம்பி வரீங்களா, வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம்னா ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போதே, சார் கொஞ்சம் மட்டும் வண்டியை நிப்பாட்டுங்க சார், வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கேன், அப்படி வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் ரோஹித்தை இறங்கி அவரோட பைக்கில் வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒர்க் ஷாப்பில் சர்வீஸ் விட்ட பைக் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போனால் இவர் வீடை ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. நடந்தது எல்லாத்தையுமே அப்படியே மாறாமல் நம்ம இப்ராஹிம் சொன்னோம்னா, சார் நான் சொல்கிறது 200% உண்மை, அந்த காரை நான் பார்த்தேன், அந்த ப்ளூ கலர் காரு, ஆனால் எந்த சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆகலைங்கிறாங்க, நான் பார்த்ததில் ஆனால் கண்டிப்பாக உண்மைதான் சார் அப்படின்றாரு. ரோஹித்திட்ட சொல்லி அவன் மேலே ஒரு கண்ணு வையின்னு சொல்லிட்டு அவரோட டிஎன்ஏ சாம்பிளும் அவரோட கைரகையும் எடுத்துட்டு நம்ம பிரீத்தி கேஸில் எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரீத்தியோட அப்பா அம்மாவை பார்க்க போகிறாரு. அவங்கள போய் பார்க்கும்போது அஸ்யூஷுவல் எப்பொழுதும் போல தான் சார் கிளம்புனா, நேற்று நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தா, பார்ட்டிக்கு போயிட்டு காலையில் வெளியே போகிறேன்னு சொல்லி கிளம்புனா,
திருப்பி ஒரு ஃபோன்லேருந்து ஃபோன் அடித்தா அதுதான் சார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரீத்தி எங்களோட பொண்ணு கிடையாது சார். அப்படின்னா நம்மளுக்கு பயங்கரமான ஷாக்கு. பிரீத்தி உங்கள் பொண்ணு கிடையாதா? பின்ன எங்கள் அண்ணனோட பொண்ணு சார். எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபும் பிரீத்தியை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அவங்க ஃபாரினில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரீத்தியை நாங்கள் தான் சார் வளர்த்துட்ருக்கோம். ஃபாரினில் இருக்க அந்த சொத்தெல்லாம் அப்போ யார் மெயின்டைன் பண்ணுறா? பிரீத்தி சின்ன பிள்ளையாக இருந்ததுனால பிரீத்தி பேர்லேயே இருந்துச்சு சார். நாங்கள் தான் கார்டியனாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஓகே ரைட்டு அப்படின்னு இந்த அப்பா அம்மா மேலேயே ஒரு கண்ணை வைக்கிறாரு. அடுத்து காலேஜில் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அடுத்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு 2 பேர்ட்டுமே விசாரிச்சா 2 பேருமே முதல்ல நைட்டு பார்ட்டிக்கு வந்தாங்க சார். பார்ட்டி முடிச்சுட்டு எல்லாரும் கேஷுவலாக தான் போனோம். லேட் நைட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அஜய் மேலேயும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு சத்யா மேலேயுமே ரோஹித்தை ஒரு கண்ணு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம பிரீத்தியை எந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து தத்தெடுத்தாங்களோ அந்த ஆர்ஃபனேஜோட மெயின்டெனன்ஸை இப்போ பிரீத்தி தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்கள அடாப்ட் பண்ணதுலேருந்தே அவங்க அப்பா அம்மா பணம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் பிரீத்தி அதை பார்த்துட்ருக்காங்க. அதனால் அந்த சரஸ்வதி அம்மா ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க. அந்த சரஸ்வதி அம்மாவை போய் பார்த்து கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, உண்மையிலே ரொம்ப தங்கமான பொண்ணு சார். இந்த ஆர்ஃபனேஜோட முக்கால்வாசி செலவு அவங்க கொடுக்குற மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டில் தான் நடக்கும். அவங்க ஏதாவது கணக்கு கேட்பாங்களா, நீங்கள் கணக்கு ஒப்படைப்பீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அதனால் இது வரைக்கும் அப்படி கணக்கு கூட கேட்டதில்லை சார், எல்லாமே நான் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சரஸ்வதி அம்மா மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறாங்க. அடுத்து நியர்பை வீட்டில் எப்படி பழகுவாங்கன்னு கேட்டால், பக்கத்து வீட்டில் ஷீலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் இவன் நல்லா பேசி பழகுவானா. நம்ம ஷீலாவை போய் பார்க்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே அக்தர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே இவர் டக்குன்னு அந்த அக்தர் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இதுவும் அதுவும் ஆனால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ, ஓகே உங்களுக்கும் பிரீத்திக்கும் இடையிலமான ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு கேட்டால், சார் எனக்கு இந்த ஏரியாவில் இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டுனா பிரீத்தி மட்டும்தான் சார். ஏன்னா நான் டைவர்சி சார். எல்லாருமே இங்கே பார்க்குற கண்ணோட்டமே தப்பாக இருக்கும் சார். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் என்கிட்ட பிரீத்தி மட்டும்தான் சார் கேஷுவலாக நல்லா ஃப்ரெண்டாக பேசுவா. எப்பயுமே எங்கே போகணும்னாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் சார் போவா. ஆனால் அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பப்புக்கு என்னை விட்டுட்டு போயிட்டா. மறுநாள்லேருந்து தான் சார் பிரீத்தியை காணோம். தயவுசெய்து எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே நல்லது செய்கிற ஒரு தங்கமான பொண்ணு பிரீத்தி. அப்படி இருக்கும்போது அவளை யார் கிட்னாப் பண்ணியிருப்பா? நான் நேகாக்காக தான் இந்த கேஸ் எடுத்தேன். ஆனால் இந்த கேஸை விசாரிக்க எனக்கு பிரீத்தி எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி மேலே எனக்கே ஒரு பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை டீப்பாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே இவருக்கு கூட இருக்கிறது இவரோட ஃப்ரெண்டு அண்டு இவரோட அசிஸ்டண்ட்டு ரோஹித் தான். இவரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அவரோட சேர்ந்து நம்ம பப்புக்கு போனோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிரீத்தி தொலைஞ்சு போனால் அதே பப்புக்கு போனோம். நம்ம 2 பேர் மட்டும் போனோம்னா கேஷுவலாக எல்லாத்தையும் பழக முடியாது, நீயே உன்னோட மிஸ்ஸஸையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்புக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஃபுல் சிசிடிவியோட ஃபுட்டேஜையும் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பார் பாய் ஒரு பையனை கூப்பிட்டு, ஏய் இங்கே வா, நான் போலீஸு, இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு அங்கே ஃபோனை தள்ளி விட்டுட்டு அவரையும் தள்ளி விட்டுட்டு தப்பிச்சு ஓடுறான். ரோஹித்தை விரட்ட சொல்லிட்டு இவரை வெளியே ஓடியாதான் அவன் பைக் எடுத்துகிட்டு போகிறான். இவரை விட்டாமல் ஜீப் எடுத்துகிட்டு போனால் சிக்கிட்டாண்ட அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்து பந்துக்குள்ளெல்லாம் ஓடுறாரு. அவன் பார்த்தீங்கன்னா பெரிய டீமே வச்சுருக்கான். அவன் ஏரியாக்குள்ளே போன உடனே அவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு குரூப்பே நிற்கிது. அவ்வளோ பெரிய அடிச்சுட்டு கஷ்டப்பட்டு நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிட்டு கேட்குறாரு, எங்கடா வச்சுருக்க, உண்மையை சொல்கிறா அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்கிற பதிலை கேட்டு இவர் ஆடி போயிடுறாரு. சார் பேக்கெட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறியான். என்னடா பேக்கெட்டில் வச்சுருக்கேங்கிற அப்படின்னு பேக்கெட்டை செக் பண்ணால் பேக்கெட்டில் இருக்கிறது கொக்கைன் பேக்கெட்டு. அவன் பாரில் கொக்கைனை வச்சு சைடில் விற்றுட்ருக்கான். அதுக்காக தான் இவன் போலீஸை பார்த்து பயந்து போய் ஓடி இருக்கான். ஆனால் இவங்க நேகா பிரீத்தி கேஸுக்காக அலசினா கடைசியில் இவங்களுக்கு கிடச்சது கொக்கைன்னு. இவங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வேறு ஒரு கேஸுக்காக விரட்ட போய் இங்கே ஒருத்தன்ட்ட கொக்கைன் இருக்குது, டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்திட்ட அந்த கொக்கைனையும் அந்த பையனையும் ஒப்படைச்சிட்டு அவர் அங்கேருந்து நேராக கிளம்பி இங்கே பொண்ணோட வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா மட்டும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு, நீங்கள் வீட்டில் பூஜை வைங்க, பிரீத்தி சீக்கிரம் கிடச்சிடணும்னு. இதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஸு, உங்களுக்கு நெருங்கின சொந்தம், பழக்க வழக்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கு எவன் வராமல் இருக்கானோ இல்லை வந்துட்டு அவனோட எக்ஸ்ப்ரெஷனில் எவன் எக்ஸ்ப்ரெஷன் வித்தியாசமாக இருக்கோ அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம், அது மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வைக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஷீலா அள்ளறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு கேட்டால், நேராக எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், நீ இழுத்துட்டு போனோம்னா அள்ளறி அடிச்சுட்டு மொத்த பேர் அங்கே போகிறாங்க. சார் வீட்டு வாசலில் ஒரு பேப்பர் கிடச்சி சார், ஏதோ நோட்டீஸ்ன்னு சொல்லி விட்டா வெள்ளை கலரில் இருக்கேன்னு சொல்லி எடுத்து பார்த்தேன் அப்படின்னு பார்த்தா அதில் டெட் பாடி ராஜுவோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கு.
அதை பார்த்த உடனே இவருக்கு வழக்கம் போல் ஹை ப்ரெஷர் ஏறி அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துடுறாரு. அப்படியே இவரோட ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட சிஸ்டரு இவர் தான் கேர் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஜன்னல் ஓரத்துலேருந்து இனி 2 பேர் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க விக்ரம் அப்படின்னு சொன்னோன்னே வெளியே எட்டி பார்க்குறாரு. யாருமே இல்லைன்னொடனே செக்யூரிட்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. யார் அங்கேருந்து பார்த்தாங்களா செஞ்சாங்களான்னா, இல்லையே சார் அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இங்கே அவர் தங்கச்சிட்ட வந்து, நான் அவளுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு சொன்னேன், நீ இன்றைக்கி டேப்லெட் போட்டியா போடலையா? அச்சோ இது டேப்லெட் ப்ராப்ளம் இல்லை, தயவு செய்து சொல்கிறத நம்பு, நான் பார்த்தேன், அவங்க நீ அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா மறுநாள் அவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. இவர் அப்போ தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றலான்னு ஓடும்போது இவர் கண்ணு முன்னாடியே இவரோட தங்கச்சியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரிச்சிட்டாங்க. அதுலேருந்து தான் இவருக்கு நெருப்பை பார்த்தாலே பயம், அதே மாதிரி ஹை ப்ரெஷர் ஆகி அப்பப்போ இப்படி ஆயிடுறாரு. இங்கே இவர் மயக்கம் தெரிஞ்சோடனே நேராக அந்த டெட் பாடி இருக்குன்னு சொன்ன இடத்துல வந்து பார்த்தா நம்ம ரோஹித்தை ஃபுல்லாக ஆட்களை வச்சு தேடிட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் கிடைக்கல. அப்படின்னா சீக்கிரம் தேடி எப்படியாவது கண்டுபிடி, ஏன்னா இருக்க டெட் பாடி பிரீத்தியோடதா இல்லை நேகாவோடதான்னு கூட தெரியல, தயவு செய்து சீக்கிரம் அந்த வேலையை பாருன்னு இவர் ஃபாரன்சிக் கிளம்பி வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் யாரோடையாவது மேட்ச் ஆகுதா செய்யுதா அப்படின்னு கேட்டோம்னா யாரோடையுமே மேட்ச் ஆகலை. ஷீலாவோட வீட்டுக்கு போய் பார்த்தோம்னா அதே மாதிரி ஹேண்ட் ஸ்ட்ரோக்கில் இவங்க குழந்தையோட டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. அதையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்த்தா மேக்ஸிமம் மேட்ச் ஆகுது. கண்டிப்பாக அப்போ ஷீலா தான் அக்யூஸ்டாக இருக்கணும், இது எழுதுனது ஷீலா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷீலாவுக்கு சர்ச் வாரண்ட் வாங்கி வீடு ஃபுல்லாக அலசி எடுக்கிறாங்க. ஆனால் சஸ்பீஷியஸாக எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷீலாவை அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரு கவர் போட்டு மூடி இருக்கு. அது யாரோட காருன்னு கேட்டால் என்னோட கார் தான் சார், சர்வீஸ் போயிருந்துச்சு இத்தனை நாளானா. அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ளூ கலர் காரு. அந்த கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க லெட்டர் எழுதியிருந்த அதே மாதிரியே ஸ்ட்ரோக் ஹேண்ட் ரைட்டிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ண பேப்பர் இருக்குது. அதை பார்த்த உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா, சார் அந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனது நான் தான் சார், ஒத்துக்கிறேன் சார், ஆனால் கண்டிப்பாக பிரீத்தியை நான் கொள்ளலை சார், நீங்கள் சொல்கிற நேகா யாருன்னே எனக்கு தெரியாது சார் அப்படின்றாங்க. நீங்கள் 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து விசாரிங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள எப்படியோ பயங்கரமாக அடித்து விசாரிக்கிறாங்க. ஆனால் பிரீத்தியை நான் கொள்ளல, நேகா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னால் விஸ்வாசாட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த லை டிடெக்டரை வாங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை வச்சு பார்த்தா அப்பயுமே இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நேகாவை பற்றி கேட்டால் மட்டும் இவங்க பல்ஸ் எதிர்ந்துச்சு, ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மைதான். அப்படின்னா இதை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணி. அதனால் ட்ரக்ஸ் கொடுத்து இவள்கிட்ட உண்மையை வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பெர்மிஷன் வாங்கி இவங்களுக்கு ட்ரக்ஸும் கொடுக்குறாங்க. ஆனால் ட்ரக்ஸை கொடுக்கும்போது அப்பையும் இவருக்கு ரிசல்ட் சரியாக கிடைக்கல. ஆனால் இவங்க சொன்ன இடத்துல டெட் பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அன்னரி அடித்து இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறாரு. ஆனால் அங்கே கிடச்ச டெட் பாடி பிரீத்தியோடது தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அங்கே டெட் பாடியை பார்க்க போனால் அப்படியே மொத்தமாக அழுகி போய் அதில் புழுவாக ஓடுறத பார்த்தோன்னே இவர் அப்படியே வாமிட்டிங் எடுத்து தலையில் கையை வச்சுட்டு கட்டுப்பாய் போய் இங்கே வந்து நம்ம ஷீலாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணை கொள்றதுக்கு உனக்குலாம் எப்படி மனசு வந்துச்சு, மரியாதை உண்மையை சொல்லு, நீ சொன்ன இடத்துல தான் டெட் பாடியும் கிடச்சிருக்கு, அதை எழுதுனது நீ தான், இப்போ நீ கொலை பண்ணலன்னு சொல்லி சொன்னால் நான் நம்புறதுக்கு பைத்தியக்காரன் நினச்சியா அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபாரன்சிக்லேருந்து ஃபோன் வருது. நம்ம டெட் பாடியோட விரல் எடுக்கல இன்னொரு டிஎன்ஏ கிடச்சிருக்குன்னா யாரோடது, ஷீலாவோடதான்னு கேட்டால் இல்லை அது அஜயோடதுன்னா அஜய்ங்கிறது அவனோட பாய் ஃப்ரெண்டு. உடனே ரோஹித்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ எங்கே இருந்தாலும் அஜய் உடனே தூக்கிட்டு வானா, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி தெரியல, அஜய் மிஸ்ஸிங்கு அப்படின்னு சொன்னோம்னா புட்டுச்சு கத்துறாரு. இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த அஜய் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சாகணும், நான் ஒரு இன்ஃபார்மர் அனுப்பியிருக்கேன், கவலையே படாத, கண்டிப்பாக அஜய் சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நம்மளுக்கு இன்னொரு ஃபோன் வருது. ஃபாரன்சிக்லேருந்து பேசுனா நம்ம எல்லாரையுமே மிரட்டி விட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தோட பல்லு இடுக்கில், பிரீத்தியோட பல்லு இடுக்கில் இன்னொரு டிஎன்ஏ கிடச்சிருக்கு, அது அந்த பொண்ணோட அப்பாவோடது அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அவளோட தொடையில் ஒரு ஹேர் சாம்பிள் கிடச்சிருக்கு, அந்த ஹேரு சரஸ்வதி அம்மாவோடது அப்படின்னா எத்தனை பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை பொண்ணாங்கன்னே தெரில, இத்தனை இதை கிடச்சிருக்கு. உடனே எல்லாரையும் தூக்குங்க, எல்லாரையும் வச்சு விசாரித்து எது உண்மையான கண்டுபிடிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. எல்லாரையுமே வச்சு என்கொயரி பண்ணாலுமே இவருக்கு எந்தவித லீடுமே கிடைக்கல. எல்லாருமே ஒன்று சொன்னாப்புல நாங்கள் பண்ணலை அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஏன் நீ இப்படி சுத்த விடுதுன்னே தெரியல, எந்த லீடுமே கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு ரோஹித்திட்ட சொல்லி போனோம்னா கரெக்டாக ஒரு ஃபோன் வருது. அதில் பேசுகிறது லதாங்கிற பொண்ணு.
சார் எனக்கு பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு நின்று பேசிகிட்டு இருந்தேன் சார். அங்கனக்குள்ள ஒரு கார் வந்து என்னை விண்டோ ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி சொன்னா சார். ரீசெண்டாக இந்த மாதிரி கேஸ் பைபாஸில் இருந்த பொண்ணு தொலைஞ்சு போச்சுன்னு பார்த்ததுனால நான் ஓப்பன் பண்ணாமல் பயந்துட்டு டக்குன்னு இங்கிட்ட டோல்கேட்டை தாண்டி வந்தேன் சார். ஆனால் பின்னாடி பார்த்தா அந்த வண்டியை காணோம் சார். உங்களுக்கு டக்குன்னு ஃபோன் பண்ண சொல்லி எனக்கு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு நேராக அங்கே போகிறாரு. ஒரு அம்பாசிடர் கார் தான் சார் வந்துச்சு. ஆனால் என்னை டோரை ஓப்பன் பண்ண சொல்லி ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தான். பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போட்டு கேப் போட்டிருந்தா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்பாசிடர் எங்கே போயிருக்கா, அது நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டோல்கேட்டில் இருக்க கேமராவில் செக் பண்ணோம்னா மறுபடியும் சஸ்பீஷியஸாக அப்படி ஒரு கார் உள்ளே வரவும் இல்லை, வெளியே போகவும் இல்லை. ஆனால் கரெக்டாக இவர் மைன்யூட்டாக செக் பண்ணும்போது ஒரு ட்ரக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரீத்தி தொலைஞ்சப்ப கிராஸ் ஆகிருக்கு. அதே ட்ரக்கு, அதே ஆள் கேப்பு போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு இங்கே நம்ம லதாவை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணப்பையும் கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ட்ரக் நம்பரை தேடினோம்னா வழக்கம் போல் அந்த ட்ரக் நம்பர் ஃபேக்கு. அவனோட ஃபோட்டோ சுத்தமாகவே தெரியலை. ஏன்னா கூலிங் கிளாஸ் போட்டு கேப் போட்டுருக்கிறதுனால சைட் போஸ்டில் லைட்டாக தான் தெரியுது. இவர் ஆஃபீஸில் இருக்க மொத்த கிரிமினல் ஃபைலையும் எடுத்து அந்த ஃபோட்டோ மேட்ச் ஆகுதான்னு சொல்லி தேடுனா அங்கே நம்ம அபிலாஷ் வர்றாரு. உங்கள் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், சார் பழைய கிரிமினல்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா உங்கள் சாரே அந்த லிஸ்ட்டில் சேர வேண்டிய ஆள் தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு தெனாவட்டா உட்காந்துருக்காரா அப்படின்னா டென்ஷன் ஆகி அங்கே அபிலாஷா அட்டின்னு அடிக்கிறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை நடந்தா இவர் உடனே ஃபோன் பண்ணி விஸ்வாசத்தை, சார் இவனை அடிச்சிட்டா சார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஃபோனை திரும்பி பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவை சைட் போஸில் பார்க்கும்போது இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கெஸ் ஆகிடுச்சு. வேற எங்கேயும் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ராஹிமை பார்க்க போகும்போது அங்கே மெக்கானிக் ஷெட்டில் நம்ம இப்ராஹிம் பைக் எடுக்க வருவார்னு சொன்னேன் இல்லையா, அங்கே இருந்த மெக்கானிக்கோட ஃபேஸும் இவனும் அப்படியே மேட்ச் ஆகுதுங்கிறத கெஸ் பண்ண உடனே நேராக அங்கே கிளம்பி போயிட்டு இப்ராஹிமை கூப்பிட்டுட்டு அவன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால் அவரோட வீடு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல தனியாக இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே கரெக்டாக ஒரு அம்பாசிடர் காரும் நிற்கிது. இவங்க தேடிட்டு இருந்தா அந்த ப்ளூ கலர் காரும் நிற்கிது. இப்ராஹிம், நான் பார்த்த ப்ளூ கார் இதுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபையும் பண்ணிடுறாரு. உள்ளே போய் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கன்னை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. டக்குன்னு தப்பிச்சு வெளியே ஓடியாந்தா அங்கே நம்ம மெக்கானிக்கு கண்டினியூஸாக கன்னை வச்சு ஷூட் பண்ணால் அங்கே நடக்கிற கன் ஃபைட்டில் நம்ம இப்ராஹிமை அந்த மெக்கானிக் ஷூட் பண்ணி கொண்டுறா. நம்ம விக்ரமையும் கரெக்டாக ஷூட் பண்ணி கொல்ல போகும்போது அங்கே இன்னொருத்தையும் அந்த மெக்கானிக்கை கையில் ஷூட் பண்ணிடுறான். அப்படி அவர் கன்னை போட்டுட்டு கீழே விழுந்தா அது நம்ம அபிலாஷ் தான். இந்த மெக்கானிக்கை அரெஸ்ட் பண்ணி இது எல்லாத்தையும் ஏன் பண்ணுன, நேகாவை எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால், சார் இது எல்லாத்தையும் பண்ணினது நான் உண்மைதான், ஆனால் நானாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அபிலாஷ்ட நீ வெளியவே இரு, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்ட்டு இவர் கன் எடுத்துகிட்டு உள்ளே போனால் உள்ளே இருக்கிறது இவரோட ஃப்ரெண்டு ரோஹித்து. எனக்கு தெரியும் விக்ரம், நீ கண்டிப்பாக கேஸை முடிச்சு என்கிட்ட தான் வந்து நிற்பன்னு சொல்லிட்டு இது அவ்வளோதான், இங்கேயே முடிச்சுக்கலாம் விக்ரம் அப்படின்னு கன்னை எடுத்து ஷூட் பண்ண போனால் நம்ம ரோஹித்தை விக்ரம் கரெக்டாக ஹெட் ஷாட் அடித்து அங்கேயே காலி பண்ணிடுறாரு. அபிலாஷ் என்ன ஆச்சுன்னு பதறி போய் ஓடியாந்தா மாடியிலேருந்து அவன் ஒய்ஃபை அழுதுகிட்டே ஓடியாடுறாங்க. விக்ரம் நீ ஏன் இப்படி பண்ணுன, ரோஹித்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எல்லாத்தையும் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடியாந்தா இவர் மிரண்டு போய் நிற்கிறாரு. நம்ம அபிலாஷ் டக்குன்னு அங்கே போய் மாடியில் ஃபுல்லாக சர்ச் பண்ணால் அங்கே மாடியில் நேகாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு நம்ம ரோஹித்தோட ஒய்ஃப் உண்மையை சொல்கிறாங்க. பிரீத்திக்கு எனக்கும் இருந்த பகை சின்ன வயசில் அநாத ஆசிரமத்தில் ஆரம்பித்தது. நம்ம பிரீத்தி இருந்த அதே அநாத ஆசிரமத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரோஹித்தோட ஒய்ஃபும் அவங்களோட தங்கச்சியுமே சின்ன பிள்ளையில இருந்திருப்பாங்க. இவங்க 3 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேரண்ட்ஸ் வந்திருக்கும் போது தான் நம்ம பிரீத்திக்கிட்ட போய் இவங்க சொல்லுவாங்க, உன்னை கெஞ்சி கேட்குறேன், என் தங்கச்சிக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதனால் அவள் போனால் அவளை அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, அடுத்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட நீ போ ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னு பிரீத்தி சொன்னால் கடைசியில் வந்து அவங்க பிரீத்தியை சூஸ் பண்ணால் எதுவுமே சொல்லாமல் சந்தோஷமாக பிரீத்தி கிளம்பி போயிட்டா. நம்ம ரோஹித் ஒய்ஃபோட சிஸ்டரு கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருந்த ப்ராப்ளம்னால இறந்தும் போயிடுறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி மேலே இருந்த கோவம் கொலவெறியாகவே மாறிடுது. எப்படியாவது பிரீத்தியை பழிவாங்கியே தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ரோஹித்தை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அன்னைக்கு பப்பில் நம்ம பிரீத்தியை பார்த்த உடனே இவங்களுக்கு இருந்த கொலவெறி மறுபடியும் வந்துருச்சு. எப்படியாவது கொன்னே தீரணும்,
அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த மெக்கானிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெக்கானிக்கிட்ட காசை கொடுத்து இவங்க தான் தூக்க சொன்னது. அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காரை வச்சு கிட்னாப் பண்ணிட்டு அடுத்து அங்கனக்குள்ளே ட்ரக்கை நிப்பாட்டி வச்சுருக்கான். அந்த ட்ரக்குக்குள்ளே காரை ஏற்றிட்டு அந்த ட்ரக்கை வச்சு இவன் தப்பிச்சும் போயிருக்கான். நம்ம ரோஹித் ஒய்ஃப்ட்ட வந்து பிரீத்தியை ஒப்படைச்சா இவங்க கோவத்தில் கொலையே பண்ணிட்டு அப்படியே ரத்தத்துலேயே உட்காந்துருந்தா ரோஹித் வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. ஆனால் ஒய்ஃபோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது டெட் பாடியை மறைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் புதைச்சிடுறாரு. இந்த விஷயத்த நேஹா கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னோடனே நேஹாவையும் கிட்னாப் பண்ணி இங்கே ரோஹித் வீட்லேயே அடைச்சி வச்சிடுறாங்க. நேஹாவை கொல்லணுங்கிறது எங்கள் ஐடியா கிடையாது. இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் சார்ட் அவுட் ஆனோடனே நாங்கள் அப்படியே ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு நேஹாவை ரிலீஸ் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணோம். ஆனால் தேவையில்லாமல் இந்த கேஸுக்குள்ளே நீ வந்ததுனால இவ்வளவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில் நம்ம ரோஹித் எழுதி வச்சுருக்காரு, விக்ரம் என்னை மன்னிச்சிருடா, எனக்கு தெரியும் நீ இந்த கேஸ்க்குள்ளே இன்வால்வ் ஆன உடனே கண்டிப்பாக நீ இந்த கேஸை கண்டுபிடிச்சி லாஸ்ட் டைம் என்கிட்ட வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு, அப்போ கண்டிப்பாக நான் ஒரு கன் எடுத்து உன்னை சுடுவேண்டா, ஆனால் அந்த கன்னில் புல்லட் இருக்காதுடா, என்னை மன்னிச்சிருடா விக்ரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தா அதை படிச்சுட்டு இவர் அப்படியே கதறி அழுகிறாரு. இங்கே நம்ம சரஸ்வதி அம்மா ஆர்ஃபனேஜுக்கு வந்து மறுபடியும் அங்கே இருக்கவங்களுக்குலாம் இவர் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உதவி செஞ்சுட்டு அங்கே நேஹாவோட பேசிட்டு கிளம்பி போனோம்னா கரெக்டாக நம்ம விக்ரமை ஒருத்தவங்க கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அவர் விலகுனா அப்படியே யாரோ ஸ்னைப்பரை போட்டு அவரை ஷூட் பண்ணுறதுக்கு நெத்தியில் வச்சா இவர் அப்படியே மிரண்டு போய் அவரை பார்த்துட்டு ஷாக்காகி நிற்கிறாரு. அவர் யாருங்கிறதையும் நம்மளுக்கு காட்டலை. அப்படியே இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. என்னடா இப்படியே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டு வந்துருச்சு நண்பா. அந்த செகண்ட் பார்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதில் இவரை யாரை ஷூட் பண்ண போனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அந்த படத்தில் ஒரு பொண்ணை பியூட்டி பார்லரில் கொன்று 6 துண்டாக வெட்டி அந்த பொண்ணை அதே இடத்துல வச்சுருப்பாங்க. தலை, 2 கை, 2 கால், ஒரு உடம்புன்னு சொல்லிட்டு யாருடா இவ்வளவு கொடூரமாக வெட்டி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணால் அந்த 6மே ஒரு பொண்ணோடது கிடையாது, 6 வேறு வேறு பொண்ணுங்களோடது. கேட்கவே பயங்கரமாக இருக்கா. செகண்ட் பார்ட் வேணுங்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.